السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையினால் இறுதிப்பத்தை ஈடுபாட்டோடு நாம் வணக்க வழிபாடுகளிலே கழித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முயற்சிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான பாக்கியங்களையும் வழங்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து இம்மை மறுமை வெற்றிகளை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். நல்ல விஷயங்களை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அல்லாஹ் வழங்கியதிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ் ஒருவருக்கு வழங்கி அவர் தர்மம் செய்யாவிட்டால் அவரை விட ஒரு பரிதாபத்துக்குரியவர், துரதிர்ஷ்டசாலி, இழிவுக்குரியவர் எவரும் இருக்க முடியாது. அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை சோதனையாக வழங்கியிருக்கின்றான். இந்த சோதனையிலையும் நாம் வெற்றி பெற வேண்டும். சில பேர்களுக்கு ஏழ்மையையே விதியாக்கி அவர்கள் எந்த அளவுக்கு பொறுமை காக்கிறார்கள், அந்த ஏழ்மையை பொருந்திக் கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சோதிக்கின்ற அதே நேரத்தில் சிலருக்கு பொருளாதாரத்தை வழங்கி அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணம் சென்றபோது நரகம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது, சொர்க்கம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது. நரகத்திலே அதிகமாக பணக்காரர்களையும் பெண்களையும் பார்த்ததாக சொன்னார்கள். அப்பொழுது ஒரு சஹாபிய பெண்மணி கேட்டார்கள், எதனால் எங்களை அதிகமாக அங்கே கண்டீர்கள் என்று. நீங்கள் சபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், தங்களுடைய கணவர்களுக்கு மாறு செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள். எந்த விதத்தில் நாங்கள் மாறு செய்கிறோம் என்று கேட்டதற்கு, மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்து உங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்திருப்பார். ஒரு நேரத்திலே நீங்கள் கேட்டதை செய்ய முடியாமல் போயிருக்கும். ஒட்டு மொத்தமாக உன்னை கண்டு நான் எந்த சுகத்தையும், உன்னை மணந்து நான் எந்த சுகத்தையும் அடையவில்லை என்று போட்டு உடைத்து விடுவீர்கள். அதிகமாக நீங்கள் திட்டக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றும் சொன்னார்கள். பணக்காரர்கள் அந்த பணத்தை இந்த உலகத்திலே எண்ணி எண்ணி பார்த்து அது அதிகரிக்க வேண்டும் என்றே நினைத்து அப்படியே வாழ்ந்து எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அவர்கள் போவார்கள். அப்படி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தங்கமாக, வெள்ளியாக நெருப்பில் இட்டு காய்ச்சி அவர்களுடைய நெற்றியிலும் முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் இதுதான் நீங்கள் சேமித்து வைத்தது, சுவைத்து பாருங்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனை கொடுப்பார். பொன்னையும் வெள்ளியையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் கொடுத்ததை வைத்துக்கொண்டு அதை அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்யாமல் இருக்கிறார்களே,
அது அவர்களுக்கு நல்லது என்று நினைக்க வேண்டாம். அதை கொண்டே அவர்களுக்கு வேதனை இருக்கிறது என்ற நற்செய்தியை இறை தூதரே நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பதிவில் அது வந்துவிட வேண்டும். நமக்கு என்ன அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அதில் இப்போ 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுக்க போகிறோம்? 12,500 கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அதுவும் ஜக்காத்துடைய நிசாபை தொட்ட பிறகு தான் ஜக்காத்து. 1 வருஷம் பூர்த்தியாக இருந்தால் தான் ஜக்காத். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். அந்த சோதனையில் நாம் வெற்றி பெறணும். ஒரு மனிதர் இருந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபியோட நல்ல உறவா பழக்கமாக நண்பராக இருந்தார். அவர் சொன்னார், அல்லாஹுடைய தூதரே, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அல்லாஹ் கொடுத்துருக்கான், வாரி வழங்கியிருக்கான். ஆனால் மனசு வர மாட்டேங்குதே, கொடுக்க மாட்டேங்கிறார்களே. என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அல்லாஹ்வோட தூதரே, இருந்தால் நான் அப்படித்தான் கொடுப்பேன். எனக்கு நிறைய பொருளாதாரம் கிடைக்கணும்னு நீங்கள் எல்லா இடத்துல துவா செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னார். இவ்வளவுக்கும் நல்ல முறையில் தொழுகையை தொழுதுகிட்டு எல்லா நல்லறங்களையும் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர் திடீர்னு இப்படி ஒரு ஆசைப்பட்டு அல்லாஹ்வோட தூதரிடத்தில் கேட்டார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ இப்படி இருக்கிறதே நல்லதுப்பா, வேணாம் உனக்கு அந்த பொருளாசை. என்ன? இல்லை எனக்கு கிடைச்சாக்க நான் அப்படித்தான் கொடுப்பேன், அப்படித்தான் பண்ணுவேன். உடனே அவர் பல தடவை கேட்டுக்கிட்டதுனால அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மனிதருக்கு யா அல்லாஹ் பொருளாதாரத்தை பணங்காசுகளை அதிகமாக்கி என்று துவா செஞ்சாங்க. அதோடு அவர் பணக்காரராக ஆரம்பிச்சிட்டார். எந்த அளவுக்கு என்றால் மதீனாவுக்குள்ள அவருடைய பண்ணையை வைத்து பராமரிக்க முடியாது, அதற்கு ஒரு விசாலமான இடம் வேண்டும் என்று மதீனாவை விட்டும் ஒதுக்குப்புறமான அந்த இடத்திற்கு தன்னுடைய பண்ணையை மாற்றக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைத்துவிட்டது. 5 நேர தொழுகைகளில் 2 நேர தொழுகைகள் போக 3 நேர தொழுகைகளை தொழுதார். பிறகு அதுவும் குறைந்தது, ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. ஆனால் பட்டி பெருகி கொண்டே இருக்கிறது, பணம் வந்து கொண்டே இருக்கிறது, காசு வந்து கொண்டே இருக்கிறது. வர 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 அவருக்கு அந்த பொருளாதாரத்தின் பேரில் உள்ள மஹப்பத், பிரியம் தலைகீழாக அவரை மாற்றிவிட்டது. வாரம் ஒரு முறை ஜும்மாவுக்கு செல்லக்கூடியவராக மட்டும் ஆகிவிட்டார். அதற்கப்புறம் அதுக்கும் போகாமல் மதீனாவிலேருந்து யாரும் வந்தால் என்ன, மதீனாவில் ஏதாவது விசேஷமாக செய்தியா என்று கேட்கக்கூடிய அளவிலே இந்த பொருளாதாரத்திலே மூழ்கி போய் லயித்து போய் அந்த இச்சைப்படியே வாழ ஆரம்பித்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை பெற்று வருவதற்காக ஒரு நபரை நியமித்து, நீங்கள் இன்ன அன்சாரி இடத்திலும் இந்த இவர் புதிதாக பணக்காரராக இருக்கிறார் இவரிடத்திலும் நீங்கள் போய் இவ்வளவு உங்களுக்கு ஜக்காத் என்று கேட்டு வாங்கி வாருங்கள் சொன்னபோது முதலிலே ஜக்காத்தை வசூலிப்பவர் அன்சாரி தோழரிடத்திலே போனார். போனவுடன் அவர் என்ன செய்தார்? ஒரு பெரிய ஒட்டகம், ஒன்றுக்கு டபுளாக கொடுக்குறார். ஒரு பெரிய ஒட்டகம். அவர் சாதாரணமாக ஒரு குட்டி ஒட்டகம் கொடுத்தாலே போதும் அவருடைய பொருளாதாரத்திற்கு. பெரிய ஒட்டகத்தை என்ன செய்கிறாரு? இதை அல்லாஹுக்காக நான் தர்றேன். இல்லை உங்களுக்கு இந்த அளவுக்கு ஜக்காத்து கிடையாது, நீங்கள் இவ்வளோ பெருசு தர்றீங்க, இதில் பாதி கூட வராது அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹுக்காக நான் தருகிறேன், நீங்கள் இதை எடுத்து செல்லுங்கள் என்று மனப்பூர்வமாக அவர் கொடுத்தார். இவரிடத்துல போனாங்க. நான் பணக்காரனாயிட்டா அப்படித்தான் செய்வேன் இப்படித்தான் செய்வேன்னால அவர்கிட்ட போகும்போது அவர் எல்லாத்தையும் வாங்கி பார்க்குறார். இதுக்குமா இது வரி தான், வேற ஒன்றும் இல்லை, இவ்வளோ கொடுக்கணும், இதுக்குமா கொடுக்கணும் என்று அழைக்கழித்தார். கொடுக்க மனம் வரவில்லை. நீங்கள் இப்பொழுது போய் வாருங்கள், மறுபடியும் வாருங்கள், நான் யோசனை செய்து வைக்கிறேன் என்று. இது வரிதான், இது வரிதான், என்ன இவ்வளவு வரி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருவரை பற்றியும் சொல்லப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் அந்த அன்சாரி தோழருக்காக துஆ செய்துவிட்டு, இவரிடத்தில் எப்பொழுதும் எக்காலத்திலும் யாரும் ஜக்காத் வசூல் செய்ய போகக்கூடாது, அவர் கொண்டு வந்து கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுட்டாங்க. அந்த அளவுக்கு மனிதனுடைய மனத்தை இந்த பொருளாதாரம் மாற்றிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் ஏதோ ஓரளவு எடுத்து கொண்டு வருகிறார். இருந்தாங்க என்னிடத்து இந்த ஜக்காத்தை வாங்கிடுங்க. நீங்களா? உங்கள்கிட்ட இருந்து வாங்க வேணான்ட்டாங்க, நீங்கள் கொண்டு போங்க, நீங்களே வச்சுக்கிடுங்க. அதற்கப்புறம் அவங்க 2.25 வருஷம் ஆட்சி முடிந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள்.
அப்பொழுதும் இவர் ஒரு குறிப்பிட்ட பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறார். உங்களிடம் வாங்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகும் அவர் கொடுத்தார். அது ஏற்கப்படவில்லை, வாங்கப்படவில்லை. அதோடு அவர் இறந்தும் போனார். எல்லாவற்றையும் போட்டுட்டு பாவத்தை சுமந்துக்கிட்டு சாதாரணமாக இருந்தாலும் அவர் எல்லா இபாதத்துகளையும் செஞ்சுக்கிட்டு நல்லா தான் இருந்தார். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேணாம்ப்பா நீ இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துட்டு. கடைசியாக அவருடைய நிலை பரிதாபகரமாக முடிந்தது. ஏனென்றால் அந்த அளவுக்கு மனிதர்களுடைய மனங்களை இந்த பொருளாதாரம் மாற்றிவிடும். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. மௌத்து வருவதற்கு முன்னால், உங்களுக்கு மௌத்தை வைத்து படைத்திருக்கிறேனே, அந்த மௌத்து வருவதற்கு முன்னால் நான் வழங்கியதிலிருந்து தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், நான் வழங்கியதிலிருந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறோனோ நீங்கள் அதை கணக்கிட்டு உங்களுடைய மறுமை பதிவாக மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை நல்ல முறையில் அமைய வேண்டும் என்பதற்காக இந்த மௌத்துக்கு முன்னரே நீங்கள் தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்சம் வயசு போகட்டும், பார்த்துக்கிடலாம், கொடுக்கலாம், அப்படியெல்லாம் இருக்காதீங்க. எப்போ மௌத்து வரும்னு தெரியாது. மௌத்து வருவதற்கு முன்னால் நாம் வழங்கியதிலிருந்து தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள். மௌத்து வந்துருச்சு. அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லவ்லா. இவர் சொல்றார், யா அல்லாஹ், என்னுடைய மரணத்தை மௌத்தை கொஞ்சம் பிற்படுத்து. ஏராளமாக நீ தந்தது இருக்கிறது, தாராளமாக இருக்கிறது. நான் பெரும்பாலும் ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடுக்கவில்லை. ஆகவே எனக்கு நீ கொஞ்சம் அவகாசம் கொடுத்தால் நான் அந்த பொருளாதாரத்தை எல்லாம் நல்ல முறையில் தான தர்மங்களிலே ஈடுபடுத்தி நான் ஒரு சாலிஹானவனாக வந்து விடுவேன். அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வகும் மினஸ் ஸாலிஹீன். ஸாலிஹானவர்களாக, நல்லடியார்களாக, தான தர்மங்களை அதிகமாக வழங்கிய ஒரு நல்ல ஆளாக வர்றதுக்காக தான் அல்லாஹ் கேட்குறேன், எனக்கு மௌத்தை கொஞ்சம் பிற்படுத்து என்று கேட்டபோது அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, ஒலங்கி வஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. எந்த ஒரு ஆன்மாவுடைய அஜலுங்கிற அந்த நேரம் வந்துடுதோ, ஒரு நாளிகை முந்தாது, ஒரு நாளிகை பிந்தாது, ரூஹ் வாங்கப்பட்டு தான் தீரும். உங்களுக்கு வேண்டிய அவகாசங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, காலங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அதில் எல்லாம் நீங்கள் அதை செய்யலையே. அல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான், மிகைத்தவனாக இருக்கின்றான் என்று சொல்லி அவருடைய ரூஹு வாங்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, கொடுத்து மகிழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஆடுகளை பங்கிட்டீங்கல்ல, இறைச்சியெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தீங்களே, எவ்வளோ பாக்கி இருக்குன்னு கேட்டாங்க. 3/4 மேலே கொடுத்துட்டோம், 1/4 தான் இருக்குது அல்லாஹ்வோட தூதரை, இதான் மிச்சம் அப்படின்னாங்க. இதெல்லாம் மிச்சம், கொடுத்தோமே அதுதான் மிச்சம். நமக்கு மறுமை பதிவாக மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக ஏழைகளுக்கு நாம் பயனளிக்கக்கூடிய விதத்தில் இதை கொடுத்தனே, அதுதான் நமக்கு மிச்சம் என்று சொன்னார். ஆகையினாலே நாம் இது விஷயத்தில் கஞ்சத்தனத்தை காட்டக்கூடாது. உங்களுடைய முந்தைய சமுதாயங்களை அழித்தது கஞ்சத்தனம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால ஒரேண்டா கையை விரிச்சிட வேண்டியதில்லை, இருக்கையும் பொத்திக்க வேண்டியதில்லை. நடுத்தரமான முறையில் அல்லாஹ் தந்ததிலிருந்து நாம் வழங்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டால், இந்த பொருளாதாரத்தை தேடக்கூடிய அந்த தேடுதலை எப்படி மனிதன் ஆக்கி கொள்வான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். பொருள்களை தேடும் பேராசை, பணங்களை தேடும் பேராசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் பராக்காக்கி விட்டது. எதுவரை? நீங்கள் மண்ணறைக்கு கபருக்கு வரும் வரை அப்படியே இருந்து விட்டீர்கள். கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். அறிவுடையவர்களாக இருந்தால் இப்படி இருந்திருப்பீங்களா? உங்களுக்கு இல்மு இருந்தால் இப்படி இருந்திருப்பீங்களா? இந்த மாதிரி இருந்துட்டீங்களே. கல்லா சௌஃப தஅலமூன் இல்மல் யகீன். அந்த இல்மு இருந்தால் நீங்கள் இப்படி இருந்திருக்க மாட்டீங்க. லத்ரவுன்னல் ஜஹீம். நீங்கள் நரகத்துக்குள்ள போக போறீங்க. லத்ரவுன்னல் ஜஹீம்
சும்மலத்துற உன்னஹா ஐனல் யகீன், உங்களுடைய கண்களால் நீங்கள் அந்த நரகத்தை பார்த்து அதுக்குள்ள நுழைவீங்க. அப்ப கேட்பான் அல்லாஹ், ஐனல் யகீன், உங்களுக்கு தந்த நியாமத்துகளை பற்றி எல்லாம். அப்பொழுது அல்லாஹ் விசாரிப்பான், கேட்பான், அதற்கப்புறம் நரகத்திற்கு அனுப்பி விடுவான். சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், அந்த நியாமத்துகள் பற்றி உங்களிடம் கேட்கப்படும். இந்த வசனத்தை ஓதிக்கொண்டுதான் ஓதிக்கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வந்தோன்னு சொல்கிறாங்க, ஆதமுடைய மகள் என்னுடையது என்னுடையது என்னுடையதுங்கிறான். எது உன்னுடையது? இன்னும் உண்டு கழித்தது உன்னுடையது. உண்டு கழித்தாயே உணவுகள், அது உன்னுடையது, அது உனக்கான ரிஸ்க் அல்லாஹ் விதிச்சது. உடுத்து கிழித்தாயே அந்த உடைகள் எல்லாம் உன்னுடையது. கொடுத்து மகிழ்ந்தாயே, கபருக்கு வேணும், மறுமைக்கு வேணும், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், நாளைக்கு நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக உன்னை பாராட்ட வேண்டும் என்று இல்லாமல் நீ கொடுத்து மகிழ்ந்தாயே, அது உனக்குரியது. மற்றதை பிறருக்காக போட்டுத்தான் செல்கிறாய். மற்றதை எல்லாம் என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிக்கொண்டே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு நீ செல்லுவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், ஆக அதனுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் இந்த பொருளாதார போதையிலே நாம் மூழ்கிவிட மாட்டோம். நல்ல முறையிலே, ஹலாலான முறையிலே அந்த பொருளாதாரத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு அல்லாஹ் ஆகமாக்கி இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் எவருக்கும் வழங்காமல் அது இறுக்கி பூட்டி வைத்து போட்டுவிட்டு செல்வதில் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை அறிவாளிகள் உணர்வார்கள். அதான் அறிவு இருந்தால் இந்த மாதிரி கபூருக்கு வர்ற வரையில் இதையே செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பியா? தான தர்மங்களை வழங்காம இதை சேர்க்கணும் சேர்த்து இப்போ என்னாச்சு? கபருக்கு உன்னோட வந்துச்சா? அது வரல, வராது. அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொருளாதாரத்தின் மூலமாக மிகப்பெரிய சோதனைகளை சோதிப்பான். முன்னொரு காலத்தில், பனி இஸ்ராயேலுடைய காலத்தில் 3 பேர்கள் இருந்தார்கள். அப்போது இளைஞராக உள்ளவருக்கு வழுக்கத்தலை ஏற்பட்டால் அது ஒரு பெரிய வியாதியாக கருதப்பட்ட காலகட்டம் அது. ஒருத்தர் வழுக்கத்தலையர், இன்னொருவர் குஷ்டரோகி தொழுநோயாளி, இன்னொருவர் குருடர் பார்வையற்றவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வானவரை மனித ரூபத்திலே அனுப்பி இந்த 3 பேருக்கும் அவர்கள் கேட்டதை கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அவரிடம் வந்து, உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு முடி கருகரு என்று வளர வேண்டும், மற்றவர்களுக்கு மத்தியிலே நான் இளைஞனாக இருக்கின்ற நான் அந்த இளமை பருவத்தை பிரதிபலிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை என்றார். அவருக்கு அதே போல தலையை தடவியவுடன் கருகரு என்ற முடி, கருப்பு முடி முளைக்க ஆரம்பித்து விட்டது. உனக்கு என்ன தேவை, என்ன உனக்கு பிரியமானது என்று சொன்னவுடன், எனக்கு ஒட்டகம் பிரியமானது என்றார். ஒரு சினை ஒட்டகத்தை அந்த வானவர் மனித ரூபத்திலே உள்ளவர், அல்லாஹ் இதிலே உனக்கு அபிவிருத்தியை தரட்டும் என்று வழங்கி சென்று விட்டார். பிறகு 2ஆம் அவரிடம் வந்து, உன்னுடைய நிலை என்ன, உனக்கு என்ன தேவை? பலரும் என்னை ஏறெடுத்தும் பார்க்காமல் என்னை விட்டு விலகி போகக்கூடிய நிலை, என்னுடைய தோள்கள் எல்லாம் அழுகுகிறது, எலும்புகள் எல்லாம் கலண்டு விடுகிறது, அந்த அளவுக்கு ஒரு மோசமான தொழுநோயாளி நான். அந்த நோயை விட்டும் நான் குணமாக வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை, வேறு எதுவும் இல்லை. உடனே அவர் தடவப்பட்டவுடன் அவருக்கு நல்ல சுகமாகிவிட்டது. எல்லாரையும் விட அழகான முறையில், வனப்பான முறையில், மேனி நல்ல முறையில் அவர் ஆகிவிட்டார். உனக்கு என்ன? எனக்கு ஒரு மாடு. உடனே சினை மாடு ஒன்று வழங்கப்பட்டது. இதிலே உனக்கு அல்லாஹ் அபிவிருத்தியை நல்கட்டும். 3ஆவதாக ஒருவரிடம், அந்த குருடரிடம் வந்து வானவர் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு என்ன வேண்டும்? எனக்கு பகலும் இரவாகத்தான் இருக்கிறது, எதையும் பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, எல்லாம் இருட்டுதான். இந்த நிலை நீங்கி நான் பார்வை பெற வேண்டும், எனக்கு கண் தெரிய வேண்டும் என்றார். உடனே அவருடைய கண்ணிலே நிமையிலே தடவி அந்த வானவர் அவருக்கு பார்வையை உண்டாக்கினார். அல்லாஹுடைய அனுமதி கொண்டு அவர் பார்வை பெற்றவராக ஆகிவிட்டார். அவருக்கு ஒரு ஆட்டை, சினை ஆட்டை வழங்கி, இதன் மூலமாக அல்லாஹ் உனக்கு அபிவிருத்தியை தரட்டும் என்று 3 பிரார்த்தனை செய்து துஆ செய்து அவர் சென்று விட்டார். கொஞ்ச காலம் போனது. போனால்
ஒவ்வொருவரும் வழங்கப்பட்டார்களே அவர்கள் பெரும் பெரும் செல்வந்தர்களாக, பண்ணையாளர்களாக, ஒட்டக பண்ணைக்கு சொந்தக்காரர், மாட்டு பண்ணைக்கு சொந்தக்காரர், ஆட்டு பண்ணைக்கு சொந்தக்காரர் என்று அந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு வந்து விட்டார். இப்போ இதே வானவரை அல்லாஹ் அனுப்புகிறான். ஒரு எளியவருடைய தோற்றத்தில் முதலிலே அந்த ஒட்டகக்காரிடம் வந்து, அல்லாஹுடைய அடியாரே, நான் ஒரு வழிப்போக்கன், வழியிலே என்னுடைய வழிப்போக்கத்திற்கான அந்த பொருளாதாரத்தை இழந்து விட்டேன், ஆகவே உம்மை நாடி வந்திருக்கிறேன், அல்லாஹ் உமக்கு வழங்கியதிலிருந்து, அல்லாஹ் உனக்கு தந்தானே அதிலிருந்து எனக்கு ஒரு ஒட்டகத்தை தா என்று கேட்டார். அதற்கு அந்த ஆள் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன, அல்லாஹ் வழங்கினானா? பரம்பரையாக வந்த சொத்து எனக்கு இது. எப்படி போய் சொல்கிறாரு பாருங்க, கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக. பரம்பரையாக வந்தது, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்கிறது, நிறைய நிர்வாகங்கள் இருக்கிறது, அதெல்லாம் நான் நிர்வகிக்க வேண்டும், உனக்கெல்லாம் தந்துக்கிட்டு இருக்க முடியாது, வந்துக்கிட்டு இருக்கிற ஆளுக்கும் போய்கிட்டு இருக்கிற ஆளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் அப்போ நான் என்ன ஆகிறது என்று. அப்போ அந்த வானவர் ரூபத்தில் உள்ள அந்த மனிதர் கேட்டார், மனித ரூபத்தில் உள்ள வானவர் கேட்டார், நீர் வந்து ஆரம்பத்தில் வந்து மோசமான நிலையில் இருந்து ஒரே ஒரு ஒட்டகம் மூலமாக தான் இந்த அளவுக்கு வசதியெல்லாம் வந்தது போல் தெரியுதே அப்படின்ட்டு. இல்லையே, அந்த காலத்தில் இருந்தே, என்னுடைய பாட்டம் பூட்டம் காலத்திலேருந்தே எனக்கு அப்படித்தான். அந்த நிலை மறந்து அவர் அப்படி பேசியவுடன் அந்த வானவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார். நீ சொன்னது பொய்யாக இருந்தால் பழைய நிலைக்கே நீ ஆகிவிடு என்று. அந்த பழைய நிலைக்கே அந்த ஆள் ஆகிவிட்டான். வழுக்கத்தலையனாக, ஒன்றும் இல்லாதவனாக அவன் ஆகிவிட்டான். உடனே இரண்டாவது ஆளிடத்தில் வந்தார். வந்து, இது மாதிரி நான் ஒரு வழிப்போக்கன், என்னுடைய வழிச்செலவுக்கு உங்களைத்தான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய இந்த மாடுகளிலிருந்து எனக்கு ஒன்றை தாருங்கள் என்று. அப்போ அந்த ஆள் என்ன சொன்னார் தெரியுமா? இது என்ன, புள்ள குட்டி இல்லாத அநாத சொத்தா? எனக்கு பிள்ளை குட்டிகள்லாம் இருக்குதுப்பா நிறைய, அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ பாட்டில் வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாக்கா அப்புறம் என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகிறது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் ஆரம்பத்தில் நோயாளியாகவும் ஒன்றுமில்லாதவராகவும் இருந்து அல்லாஹ் மூலம்தான் உங்களுக்கு ஒரு மாடு கிடைச்சி அதன் மூலம்தான் இந்த வசதி வாய்ப்பெல்லாம். இல்லையே, அப்படிலாம் இல்லையே. யார் சொன்னது? எவனோ நம்ம பேரில் பிடிக்காதவன் அவன் சொல்லியிருக்கான், அதெல்லாம் நீ நம்பாத, நான் வந்து பரம்பரை பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீ சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைக்கு ஆக்கிவிடட்டும் என்றவுடன் அந்த கொடுக்கப்பட்டவைகள் நியாமத்துகள் எல்லாம் மறைக்கப்பட்டது, அவரை விட்டும் எடுபட்டு போய்விட்டது, அவர் திரும்ப குஷ்டரோகி ஆகிவிட்டார். மூன்றாவதாக இந்த குருடர் இருக்கிறார் இல்லையா, அவரிடம் வந்து, அல்லாஹுடைய அடியாரே, வழி பயணத்திற்கு எனக்கு ஒன்றுமில்லை, உம்மை நாடி வந்திருக்கிறேன், அல்லாஹ் உமக்கு வழங்கியதிலிருந்து எனக்கு ஒரு ஆட்டை தருவீராக என்று கேட்டார். உடனே அவர் அல்லாஹ் என்று சொன்னவுடன், அல்லாஹ் உமக்கு வழங்கியதிலிருந்து என்று சொன்னவுடன், ஆம், நான் குருடனாக இருந்தேன், அல்லாஹ் எனக்கு பார்வையை தந்தான், நான் ஏழையாக இருந்தேன், அல்லாஹ் இந்த ஒரு சினையாடின் மூலமாக இவ்வளவு பெரிய பண்ணையை தந்தான், அல்லாஹுடைய பெயரை சொன்ன என்னுடைய சகோதரரே, உங்களுக்கு எத்தனை வேண்டுமானாலும் எடுத்து செல்லுங்கள், ஒன்றல்ல, உங்களுக்கு தேவையானதை எடுத்து செல்லுங்கள், நான் திரும்ப அதை கேட்க மாட்டேன் என்று. அல்லாஹ் உம்முடைய பொருளையும் அல்லாஹ் உம்முடைய அந்த அல்லாஹ் வழங்கியிருக்கிற ரஹமத்தும் உன்னிடமே இருக்கட்டும் என்று சொல்லி அவருக்காக, இன்னும் அவர் பார்வையுடையவராக இருக்கக்கூடிய அவர் இன்னும் பல பண்ணைகளுக்கு அதிபதியாகக்கூடிய விதத்தில் அவருக்காக மட்டும் பிரார்த்தனை செய்து வந்தார்கள் என்பது நாம் பார்க்கிறோம். ஆக இந்த மாதிரி மனித மனங்கள் வந்து பொருளாதாரம் கிடைத்த பிறகு வேறு மாதிரியாக ஆகிவிடும். அப்படி ஆகிவிடக்கூடாது. அதன் காரணமாக நமக்கு பெரிய இழிவான விஷயங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தர்மம் எந்த செல்வத்தையும் குறைத்து விடாது. வாய்மையாளர், நேர்மையாளர், அஸ்வாதிக், அல்லமீன், உண்மையாளர், நன்னம்பிக்கையாளர் அவர்கள் சொல்கிறார்கள், தர்மம் எந்த செல்வத்தையும் குறைக்காது, அல்லாஹ் குறைக்க விட மாட்டான். நீங்கள் தர்மம் செய்கிறீர்களா, அல்லாஹுடைய திருப்திக்காக செய்கிறீர்களா? அல்லாஹ் சொல்கிறான் ஓமையா, ஒரு விதையை பூமியில் போடுறீங்க, அது 7 கதிர்களை முளைப்பிக்குது, ஒவ்வொரு கதிரிலும் 100, ஒவ்வொரு கதிரிலும் 100, 1க்கு 700. அல்லாஹ் விசாலமான கொடை உடையவன், அதையும் பல மடங்கு ஆக்குவான் என்று சொன்னால்,
அப்படிப்பட்ட தான தர்மங்கள் அல்லாஹுவை கொண்டு வளர்க்கப்படும். நான் கொடுத்தே போண்டி ஆயிட்டேன், ஒன்றுமில்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எவருடைய அந்த செல்வமும் தர்மத்தால் அழிந்து விடாது. ஒரு பக்கம் ஒரு 10,000 கொடுப்பாரு, இன்னொரு பக்கம் 50,000 அள்ளி கொடுத்துருவான் அல்ல. ஒரு பக்கம் 1,00,000 கொடுப்பாரு, இன்னொரு பக்கம் 5-10 லட்சம் அல்லாஹ் அள்ளி கொடுத்துருவான். அதனால இன்னைக்குமே கொடுக்கக்கூடிய கை தான் மேலான கை. கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்து நம்முடைய கையை மேலான கையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஆனால் அதை கீழான கையாக நாமே ஆக்கிக் கொள்வது பெரிய ஒரு மோசமான. ஆகவே கொடுக்கும் கைதான் உயர்ந்தது, வாங்கும் கை தாழ்ந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க யாசகம் கேட்காதீங்க. சில சமயத்தில் கிடைக்கும், சில சமயத்தில் கிடைக்காது. கோடாரி எடுத்துட்டு போய் விறகுகளை வெட்டி முதுகுல சுமந்து நீங்க உங்களுடைய உஜுபணத்தை கவனிச்சுக்கிடுங்கிறாங்க. பிச்சை எடுக்கக்கூடாது, யாசகம் கேட்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிற இஸ்லாம், கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீ கொடு கொடு, உனக்கு செல்வம் குறையாது, கொடு என்று சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. அல்லாஹ் வட்டியை அதில் எவ்விதமான அபிவிருத்தியும் இல்லாமல் அழித்து தான தர்மங்களை பெருகச் செய்வான். ஆனால் நம்ம கண்ணு பார்வைக்கு என்ன, வட்டி குட்டி போடுது, 10,000 12,000 ஆகுது, இப்படி வளர்ந்துக்கிட்டு தான் போகுது. ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், அவர்களுக்கு, அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு, அவர்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு, அவர்களுடைய அந்த சூழல்களுக்கு இந்த வட்டியின் மூலமாக அவர்களுக்கு பலவிதமான விபரீதங்கள் இருக்கிறது, பலவிதமான வேதனைகள் இருக்கிறது. வட்டியை விட்டுவிடு, முதல் உனக்குரியது. ஏற்கனவே நீ வாங்கியிருக்கியா, அது நிலுவையில் என்கிட்ட இருக்கு, நான் நாடினால் மன்னிப்பேன், நாடினால் தண்டிப்பேன். இந்த நல்லுபதேசம் வந்த பிறகும் நீ அதில் ஈடுபடுகிறாயா, அல்லாஹுடனும் அல்லாஹுடைய தூதருடனும் போருக்கு தயாராகிக்கொள். அல்லாஹுடைய தூதரோட போரிட்டு வெல்ல முடியுமா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய வட்டி கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா. வட்டியை என் குடும்பத்திலிருந்து தள்ளுபடி செய்கிறேன் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தவரை வாங்கியவர்கள் முதலை மட்டும் கொடுங்கள், வட்டியை கொடுக்க வேண்டாம் என்ற ஹஜ்ஜத்துல் விதாவிலே, இறுதி பேருரையிலே, அந்த விடைபெறக்கூடிய ஹஜ்ஜிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கூறினார். அதே நேரம் தான தர்மங்களை நான் பல்கி பெருகச் செய்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் வளங்களை, ரிஸ்கை நமக்கு வழங்கி விடுவான். அதனால நம்ம ஷைத்தான் பயமுறுத்துவான், எல்லாத்தையும் கொடுத்து நடுத்தருவில் நிற்க போறியா என்று. ஷைத்தான் மானக்கேடான காரியங்களுக்கு, அருவருப்பான காரியங்களுக்கு, இஸ்ராஃபான வீணான காரியங்களுக்கு செலவு செய்ய சொல்லுவான். எது நமக்கு மறுமைக்கு வருமோ, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு வருமோ, கபருக்கு வருமோ, அது கொடுக்க விட மாட்டான். ஆக ஷைத்தானுடைய இது என்ன, நல்லதுக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செலவு செய்யும்போது அதை என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். அதே நேரத்தில் வீணான செலவுகளை நீ பார்க்குறோம். தான தர்மங்களை ஒரு பக்கம் செய்கிறதோட வீணான செலவுகளை நாம் செய்யாமல் இருக்கணும், இஸ்ராப் பண்ணாமல் இருக்கணும். வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். உடுமானம் எல்லாம் இருக்குது, மறுபடியும் வருமானத்தை வாங்கி அடுக்கிறது. ஓடிக்கிட்டு இருக்கு மிக்சி, புதுசாக ஒன்று வந்துருச்சு, அதை வாங்கி வைக்கிறது. அதாவது இந்த மாதிரியான நேரங்களில் நம்முடைய உபயோகப் பொருள்கள் முக்கால்வாசி புதுசாக தான் இருக்கும், கால்வாசி தான் பழசாக இருக்கும், அரைவாசி பழசாக இருக்கும், அரைவாசி புதுசாக இருக்கும். ஆடைகள் இல்லாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவர்களுக்கு அதை கொடுக்கலாம். வாளியாச்சும் வாங்குவேனே தவிர யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் போட்டுட்டு வாளி வாங்குவேன், எவ்வளோ நாளாக வந்துடும் அந்த வாளி. உடுமானம் மானத்தை மறைக்கக்கூடியது, மற்றவர்களுக்கு வழங்குங்கள். நீங்கள் புதுசாக வாங்க வேணான்னு சொல்ல, ஏற்கனவே வாங்கினதும் உபயோகப்படுத்தக்கூடிய நிலையிலேயே பீரோவில் இருக்குது, இப்போ வாங்குறதும் இருக்குது. தொடர்ந்து எல்லாமே அடுக்கப்பட்டிருந்தால், எல்லாமே வைக்கப்பட்டிருந்தால், அப்புறமா பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வரவன்ட்ட வாளி வாங்கினால், அப்போ தர்மம் செய்த நன்மையும் இல்லாமல் நமக்கு போயிடும். மற்றவர்களுக்கு கொடுக்க போகும்போது நமக்கு அது பழசு, அவங்களுக்கு அது புதுசு. நம்ம அதை உடுத்தினது, அவங்க எப்போன்னு இருப்பாங்க உடுத்திக்கிறதுக்கு. அது முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. நம்ம இடத்துல வேலைக்கு வர்றவங்களா இருக்கலாம், அல்லது மற்றவங்களா இருக்கலாம். என்ன கிழிஞ்ச உடையை போட்டுக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு, இதுக்கு ஏதாவது கொடுப்போம். என்ன நம்ம பிள்ளைகளோட, சின்ன பிள்ளைகளோட நிறைய ட்ரெஸ் இருக்குது, அந்த பிள்ளைக்கு கொடுப்போம்.
இந்த மாதிரி நாம் அதை கொடுக்கும்போது இஸ்ராப் செய்தவர்களாக மாட்டோம், வீண் விரயம் செய்தவர்களாக மாட்டோம். வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். ஆக முன்னோர் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு சிரமத்தோட கஷ்டத்தோடு அந்த வாழ்க்கையை நடத்தினார்கள். ரொம்ப கஷ்டத்தோடு நடத்தினார்கள், நல்லா இருந்தார்கள், ஆரோக்கியமாக இருந்தார்கள். திருகை திருப்பார்கள், அம்மி அரைப்பார்கள், குடத்தை இடுப்பிலே ஒன்று தலையிலே ஒன்று தூக்கி வருவார்கள். இவ்வாறெல்லாம் அவர்கள் குழந்தைகளையும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நிறைய பெற்றுக்கொள்வார்கள். ஆப்ரேஷனுக்கெல்லாம் இப்போ வேலையே கிடையாது, மருத்துவ வச்சு தான் நாஸ்வ வீடு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க தான் வந்து அந்த பிள்ளை பேர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். நவீனம் வந்தது, எல்லாம் நோய்களாக நமக்கு மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக நாம் தர்மம் செய்பவர்களாக இருக்கின்ற அதே நேரத்தில் இஸ்ராப் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும், வீண் விரயம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். கடைசி ஒரு பருக்க கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட மாட்டாங்க. ஏன் இதை சொல்லி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், கடைசியில் நீங்கள் சாப்பிட்றீங்களே, விரலை சூப்பி சாப்பிட்றீங்களே, அதை வலிச்செடுத்து சாப்பிட்றீங்களா, அதில் அல்லாஹ் அருள் வளத்தை வச்சுருப்பான், பரக்கத்தை வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி உணவை குறை சொல்லவே மாட்டாங்க. பிடித்தா உண்ணுவாங்க, இல்லாட்டி போயிட்டு இருப்பாங்க. ஆக இந்த மாதிரி எல்லா பொருள்களிலும் அல்லாஹ் தந்த தண்ணீர், இந்த தண்ணீர் எவ்வளவு நீரின்றி அமையாது உலகம்பாங்க. இந்த உலகத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் காற்றையும் நீரையும் வழங்கியிருக்கிறான் உயிரினங்கள் வாழ்வதற்காக. அந்த தண்ணீரை நாம் சரியான முறையில் ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதில்லை. அதே நேரத்தில் அந்த தண்ணியை பொடுபோக்காக அலட்சியமாக அது போனால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு கொசுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு, சாக்கடைகள் உற்பத்தி ஆகிறதுக்கு தண்ணீரை மிதமிஞ்சி நாம் விரயம் செய்யக்கூடாது. உடைகளை கழுவுகிறோமா, பொருள்களை பண்டம் பாத்திரங்களை கழுவுகிறோமா, ஒரு கழுவையில் 2 கழுவையில் சுத்தமாகிடுதா, அதோடு முடிச்சுக்கிடணும். போட்டு அந்த துணியை இத்து போகக்கூடிய அளவில் தண்ணிக்கு மேலே தண்ணியை ஊற்றி, தண்ணி இருக்குங்கிறதுனால அல்லாஹ் கொடுத்த நியமா. அல்லாஹ் நாளைக்கு இது சம்பந்தமாகலாம் கேள்வி கேட்பான். எவ்வளவோ பேர்கள் தொலை தூரத்தில் மைல் கணக்கில் போய் இந்த ஆப்பை ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் வந்து இந்த சரட்டாங்குச்சி, அந்த அதில் வந்து கடல் ஓரங்களில் ஊத்துக்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலுக்கு பக்கத்திலே அவ்வளோ சுவையான நீராக அதை ஆக்கியிருப்பான். வெட்ட வெயிலில் அது அப்படியே அந்த சிரட்டையில் அள்ளி 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 ஊற்றி குடத்தை நிறச்சி தூக்கிட்டு வர்றவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்ததை முறையாக பயன்படுத்த வேண்டும். தந்ததிலே மற்றவர்களுக்கு நாம் வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த மகிழ்ச்சி நமக்கு மறுமை வரை மகிழ்ச்சியாகவே அமைந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தான தர்மத்தை அவனுக்காக செஞ்சால் குதிரை குட்டியை வளர்க்குற மாதிரி அதை வளர்த்து பெருசாக கொண்டு வந்துடுவானா ரப்புல் ஆலமீன். ஆகையினால அல்லாஹ் நீங்கள் தர்மத்தை வெளிப்படையாக செய்யுங்க. உங்கள் மனசில் வந்து தற்புகழ்ச்சி வராது, ரியா என்று சொல்லக்கூடிய என்ன தான் புகழப்பட வேண்டும் என்ற அந்த பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வராதுன்னு சொன்னால் தர்மத்தை நீங்கள் தாராளமாக செய்யுங்க, வெளிப்படையாக செய்யுங்க. உங்களை பார்த்துட்டு 4 பேர் தர்மம் செய்வாங்க. இல்லை எனக்கு அந்த தர்மத்தை செய்யும்போது வாங்கினவங்க நன்றி செலுத்தணும், பாராட்டணும், மற்றவர்கள்லாம் பாருங்கள் இவ்வளோ கொடுக்குறாங்க வைக்கிறாங்கன்னு 4 பேர் நல்ல செய்தியாக நல்ல ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த நினப்பு வருதா, அந்த தர்மம் அப்போ அடிபட்டு போயிடும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாதவர்களைப் போல மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக உங்களுடைய தான தர்மங்களை செய்து உங்களுடைய தர்மத்தை பாழாக்கி விடாதீர்கள். இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உதாரணம் வழுக்குப்பாறை. வலுவலுன்னு இருக்கிற அந்த பாறையில் ஒரு சிறிது மண்ணு ஒட்டி இருந்துச்சு, அதையும் பெருமழை பெய்து துடைத்து விட்டது. ஆகவே உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால இல்லை அந்த ரியா வந்துடும், அந்த தற்புகழ்ச்சி வந்துடும், என்ன 4 பேர் நம்மளை பாராட்டணுங்கிற அந்த எண்ணம் வந்துடும் சொன்னால் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் வாங்குறவங்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய விதத்தில் நீங்கள் ரகசியமாக கொடுத்துருங்க. இல்லைன்னா பைத்துல் மால் இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க. வாங்குறவங்களுக்கு எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையும் வராது. அவங்க வாங்கும்போது என்ன செய்வாங்க, இவர்கள் மற்றவர்களிடமிருந்து வசூல் பண்ணி நமக்கு தர்றாங்க, அவங்களோட சொந்தத்தை தரல, சொந்த உடைமையை தரல அப்படின்னு வாங்குறவங்களுக்கும் ஒரு சுய கௌரவம் இருக்கும். கொடுக்குற நமக்கும் அந்த பைத்துல் மாலிலே கொடுப்பதனால, அந்த நிதி நிறுவனத்தில் கொடுப்பதனால நமக்கு என்ன செய்யாது, ஒரு தற்புகழ்ச்சி பெருமை வராது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மாலை ஏற்படுத்தினார்கள். வாங்குபவரும் கொடுப்பவரும், வாங்குபவருக்கு தற்புகழ்ச்சி வராமல், கொடுப்பவர் வாங்குபவருக்கு அந்த
தாழ்வு மனப்பான்மை வராமல், கொடுப்பவருக்கு அந்த தற்புகழ்ச்சி வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பைத்துல் மால்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஆகவே அல்லாஹ் நமக்கு வழங்கி சோதிக்கிறான். இந்த சோதனையிலே நாம் வெற்றி பெற வேண்டும். அத்தகைய வெற்றியை அல்லாஹுடைய திருப்திக்காக நாம் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அதை நமக்கு பன்மடங்காக ஆக்கி தருவான். இந்த உலக வாழ்க்கையில் மனமிக்க தூய்மையான வாழ்க்கையை நமக்கு தருவான். இன்னும் ஏராளமாக தாராளமாக பொருளாதாரங்களை தருவான். ஆகவே கொடுத்தால் குறைந்துவிடும் என்ற ஷைத்தானுடைய எண்ணத்திற்கு முன்னுரிமை கொடுக்காமல் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், தான தர்மங்களை பெருகச் செய்வேன், வளரச் செய்வேண்டே, அவன் நிச்சயமாக எனக்கு இன்னும் தருவான் என்ற ரீதியில் நாம் கொடுத்து வாழக்கூடியவர்களாக, கொடுத்து மகிழக்கூடியவர்களாக, இம்மையிலே கொடுக்கக்கூடியதை மறுமையிலே அல்லாஹ்விடம் பெறக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.